இன்று சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் கோவை அவினாசி சாலையில் உள்ள மாநகர காவல்துறை காவலர் மருத்துவமனை நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. கோவை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள காவலர் மருத்துவமனையானது கடந்த 1924ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதாகும். இம்மருத்துவமனை துவங்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கிய அறிவுரைகளின்படி கோவை காவலர் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது கோவை காவலர் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா கல்வெட்டினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்து கோவை காவலர் மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் கோவை காவலர் மருத்துவமனையில் முன்னர் பணியாற்றிய மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருத்துவ அலுவலர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார். விழாவில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசும்போது, காவல்துறையை போன்று மருத்துவத்துறையும் முக்கியமான துறை என்றும், உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் காவல்துறையினரிடம் கோவை காவலர் மருத்துவமனையினர் கனிவோடு நடந்து வருவதாகவும், அவ்வாறு மருத்துவர்கள் கனிவோடு நடப்பதினால் நோயாளிகள் பாதியளவு குணமடைந்து விடுவார்கள் என்றும் கோவை காவலர் மருத்துவமனையினரை பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் கோவை மாநகர ஆயுதப்படை காவல் உதவி ஆணையர் சேகர், வாகன பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயவேல், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் கிட்டு, முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ரத்தினம், காவலர் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி டாக்டர் செல்வி, காவலர் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி டாக்டர் உமா, காவலர் மருத்துவமனை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் இருபால் காவல் ஆளுநர்களும் கலந்து கொண்டார்கள்.